Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான அன்னையினுடைய பக்தர்களே, இந்த விண்ணேற்பு அன்னையினுடைய விழாவிற்காக உங்களையே நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெளிப்புறமாக பல்வேறு வகையில் தயார் செய்து கொண்டிருக்கிற நாம் ஆன்மீக வாழ்விலும் நம்மையே பல்வேறு வகையில் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்த சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது தாழ்நிலையில் இருப்போரை இறைவன் உயர்த்துகிறார் என்கிற அந்த லூக்கா 1வது அதிகாரம் 52வது திருவசனத்தில் இருக்கிற வாசகத்தை தான் நம்முடைய சிந்தனைக்காக இந்த நாளில் கொடுத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, தாழ்நிலையில் இருப்போரை இறைவன் உயர்த்துகிறார். ஆனால் நாம் பார்க்கிற உலகம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தித்தோம் என்றால் இதற்கான விடை கிடைக்கும். அதற்கு முன்பாக கேரள மாநிலத்தில் வயநாட்டில் கொத்து கொத்தாக மரித்த நம்முடைய கிறிஸ்தவர்கள் மற்றும் மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இரவு உறங்க சென்ற அவர்கள் காலையில் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு பூசை எதுவும் நடக்கலை, யாரும் உதவிக்கும் போல தூங்க போனாங்க. காலையில் 3-4 கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டது. உயிருக்கு போராடினாங்களால கூட தெரியல. அரசு தரப்பில் 300-400 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய உண்மையாக இன்னைக்கு வரைக்கும் எத்தனை 1000 பேர் இறந்துருக்கிறாங்கன்னு கண்ணுக்கு நமக்கு புலப்படவில்லை. எனக்கு மனதில் தோன்றிய ஒரு விஷயம், ஒருவேளை அவங்கெல்லாம் பாவம் செஞ்சதால் கடவுள் கொண்டுட்டாரோ, இங்கே இருக்கிற நம்மெல்லாம் ரொம்ப நீதிமான்கள் இருக்கிறதால நமக்கு எந்த ஆபத்து நடக்கலையோ. உண்மையாது நான் சொல்கிறது? அங்கெல்லாம் கெட்டவங்க, பாவம் செஞ்சவங்க, அதனால் கடவுள் ஒரே நைட்டில் எல்லாத்தையும் போட்டு மூடிட்டார். என்னோடய சேர்த்து ஃபாதருங்களோடய சேர்த்து இங்கே இருக்கிற நம்மெல்லாம் நீதிமான்கள், அதனால் நமக்கு எதுவும் நடக்கலை. உண்மையா இது? இல்லை. இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை. எனது பாதையில் நடக்காதவர்கள், ஒரு சிறு பிள்ளையைப் போல தன்னையே தாழ்த்தாதவர்கள், ஆணவம், தற்பெருமை, அகங்காரம் கொண்டு இருப்பவர்களுக்கு இறைவன் தருகிற ஒரு சின்ன எச்சரிக்கை. ஏனென்றால் இந்த மண்ணுலகு நிலையற்றது. நிலையான செல்வம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நமக்கு நிலையான வீடு விண்ணக வீடு மட்டுமே. இந்த மண்ணக வீடு விண்ணக வீட்டிற்கான ஒரு திருப்பயணம். இந்த திருப்பயணத்தில் உறவு, சொந்தம், பந்தம், பெரியவங்க, சிறியவர்கள், இதுதான் வாழ்க்கையில் முக்கியமே ஒழிய அழிந்து போகிற ஓவர் நைட்டில் முற்றிலும் அழிந்து போன அந்த சொத்துக்களும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. அவ்வளோ பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள்லாம் இன்றைக்கி ரேஷன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அரசு நிவாரணம் ஏதாவது கிடைக்குமா என்று. எத்தனை கோடிக்கு செலவு செய்த அந்த இடம் இன்றைக்கு மண்ணோடு மன்றாக போய் நிர்கதியாக நிற்கிறார்கள் அந்த மக்கள். ஆகவே முதலில் இந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நெஞ்சில் செருக்குற்றோரை இறைவன் சிதறடிப்பார். அந்த ஒரு அச்சம் இருந்தால் தான் தாழ்ந்தோரை இறைவன் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை வரும். நாம் பார்க்கிற உலகத்தில் என்ன இன்றைக்கி நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா, பணம் வைத்திருப்பவர்கள், அதிகாரம் வைத்திருப்பவர்கள், பெரிய இடத்துல தொடர்பில் இருப்பவர்கள்லாம் நல்லவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த உலகம் நமக்கு சொல்லித்தருகிறது. ஏழைகள், எளியவர்கள், மற்றவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாதவர்கள், குரலற்றவர்கள்லாம் ஏமாளிங்க, அல்லது அவங்களுக்கெல்லாம் கடவுள் ஆசீர்வாதம் இல்லை அப்படி என்கிற மாதிரி உலகம் இன்றைக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையான நான், எனக்கு, நான் மட்டும், நான் தான் பெரியவன் அப்படி என்று மனதில் இருக்கிற இந்த செருக்கு, மனதில் இருக்கிற இந்த ஆணவம் தான் குடும்பத்திலையும் பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வாழ்கிற சமுதாயத்திலும் பிரச்சனையை கொண்டு இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த நாட்டில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. 2-3 நாடுகளுக்கு இடையே போர் நடப்பதற்கு இதுதான் அடிப்படை. இஸ்ரேல் பாலஸ்தீன வார் போர் 1 வருஷம் நடந்து முடிஞ்சது. எத்தனை லட்சம் பேர் இறந்திருக்காங்கன்னு தெரியல. 2 பேருடைய ஆணவம், நான் பெரியவன் நீ பெரியவனாங்கிற ஒரு கேள்விக்கான விடை தான் இத்தனை மாசுமருவற்ற உயிர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டு இருக்கிறது.
ரஷ்யா உக்ரைன் போர் 2 வருஷமாக நடக்குது. எத்தனை லட்சம் இளைஞர்கள் வீடுகள் அழிக்கப்பட்டு இருக்கிறது 2 பேருடைய ஆணவத்தால். நான் பெரியவனா நீ பெரியவனா, ஏன் அதிகாரம் பெருசா உன் அதிகாரம் பெருசா அப்படி என்கிற அந்த ஒரு தேடலுக்கு இத்தனை உயிர்கள் பலியாக்கப்பட்டு இருக்கிறது அன்புமிக்கவர்களே. அடுத்தது, நான் வச்சிருக்க பணம் பெருசா நீ வச்சிருக்கிற பணம் பெருசா. குடும்பங்களில் 2 கிராமுக்கு தாலி வாங்கிறதுக்கு, அரை பவுனுக்கு தாலி வாங்கிறதுக்கு நம்மெல்லாம் அல்லாடுற நேரத்தில் 5000 கோடியில் நான் தங்கத்திலே ட்ரெஸ்ஸை போடுவேன், தங்கத்திலே கார் வச்சுருப்பேன், தங்கத்திலே ஷூ போடுவேன், தங்கத்திலே டாய்லெட்டு கட்டுவேன். ஏன்னா என்கிட்ட 5000 கோடிக்கு மேலே பணம் இருக்குது அப்படி என்று யாருக்காக இந்த 5000 கோடியில் திருமணத்தை நடத்தி யாருக்காக என்ன சொல்ல வருகிறார்கள் இவர்கள்? அப்படி என்றால் என்ன நடக்குது நம்ம வாழ்கிற இந்த ஒரு நிலையில்? அப்படி என்றால் ஏழைகள் நாங்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிப்பது வரைக்கும் அவங்க குற்றவாளிகள் தான். ஆனால் பணக்காரர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் நிரபராதிகளாக நிரூபிக்கிற வரையில் அவங்க நல்லவர்கள். அப்படின்னா நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில், குடும்பங்களில், நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் தாழ்ந்தோரை இன்றைக்கு இளக்காரமாக அல்லது ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக பார்க்கிற ஒரு எண்ணமும், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணம் படைத்தவர்களை நல்லவர்களாகவும் பார்க்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இது நிச்சயமாக தவறான ஒரு எண்ணம் என்பதைத்தான் இன்றைய இந்த நாள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து செய்திகளும் இறைவன் எல்லா நேரங்களிலும் செருக்கூற்றோரை அழித்திருக்கிறார், தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்தி இருக்கிறார் என்று. லூக்கா நற்செய்தி 1:52 கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகம் ஆக்சுவலாக பழமொழியாகமும் நீதிமொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் 34வது திருவசனம். நீதிமொழி இருந்தால் எடுத்து வீட்டில் பாருங்கள். செருக்குற்றோரை இறைவன் இகழ்ச்சியோடு கேவலமாக பார்ப்பார். இறைவன் யாரை? மனிதர்கள் பார்வையில் நம்ம உயர்வாக இருந்தாலும் இறைவன் பார்வையில் நம்மை அவர் இகழ்ச்சியோடு நம்மளை பார்ப்பார். யார் யார் மனசெல்லாம் செருக்கும் தற்பெருமையும் பெருமையும் இருக்கிறதோ. ஆனால் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் அப்படிங்கிற செய்தி பழைய ஏற்பாட்டில் நம்ம அழகாக வாசிக்கிறோம். அடுத்தது புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தாட்சியோடு வாழ்ந்த 2 பேர் யாராவது சொல்லுங்க டக்குன்னு, நேரம் இல்லை. யோசேப்பு அவங்க சொந்த அண்ணன் தம்பிகளால் கிணத்துல புதைக்கப்பட்டு பிறகு எடுக்கப்பட்டு எகிப்தியர்களிடத்தில் விற்கப்படுகிறார். கனவு காண்பவன் என்று கேவலமாக கருதப்பட்டவர், அடிமையாக வாழ்ந்தவர், எகிப்து தேசத்தினுடைய ஆளுநர் ஆகிற அளவுக்கு இறைவன் அவரை உயர்த்தினார். ஆடு மேய்க்கிற பையன்தானே இவன் என் குடும்பத்தில் கடைசி புள்ள அப்படி என்று ஆண்டவர் அபிஷேகம் செய்ய அழைத்த பொழுது தாவீதை தவிர மற்ற எல்லாரையும் கொண்டு வந்து காமிச்சார் அவங்க தந்தை. ஆனால் இவர்கள் யாருமே ஆண்டவர் பார்வையில் உயர்ந்தவர்களாக தெரியவில்லை. சாதாரண ஆடு மேய்க்கிற கடைக்குட்டியான தாவீதைத்தான் அரசர் கடவுள் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் அரசனாக, மறக்க முடியாத ஒரு அரசனாக தாவீது அரசனை உயர்த்தினார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாடு ஃபுல்லாக பார்க்குறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே தாழ்த்தி மனித உருவெடுத்து மனித உருவிலும் அடிமை கோலம் பூண்டு, அடிமை கோலத்தை பூண்ட பிறகு மரணத்தை ஏற்று சாவை ஏற்று அந்த சாவிலும் சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு தன்னையே தாழ்த்தியால் தான் அவர் விண்ணவர்கள் மன்னவர்கள் எல்லோருக்கும் உயர்ந்த பெயராக அவருடைய திருப்பெயரை ஆண்டவர் உயர்த்தினார். அப்படி என்றால் விவிலியம் இறை வார்த்தை நமக்கு சொல்லித்தருகிற எல்லாமே தாழ்ந்தோரை இறைவன் உயர்த்துவார் என்கிற ஒரு எண்ணமும், நெஞ்சில் செருக்குற்றோரை இறைவன் இகழ்ச்சியோடு பார்ப்பார் என்கிற எண்ணம் தான். அன்புமிக்க பெற்றோர்களே, பெரியவர்களே, இறைவன் சொல்லுகிற செய்தி இதுதான். யார் யாரெல்லாம் இங்கே இருக்கிற இந்த ஆலயத்தில் தங்களையே தாழ்வாக நினைத்து எங்களுக்கு யாருமே இல்லை சாமி, எங்களுக்கு எங்கிருந்து உதவி வரும், கஷ்டத்தில் இருக்கோம், வேதனையில் இருக்கோம், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எங்கள்கிட்ட யாருக்கிட்ட போகிறதுன்னு தெரியல, அதெல்லாம் கோயிலில் உட்கார்ந்து அழுவுறேன் கடவுளை பார்த்து அப்படி என்று தாழ்நிலையில் நீங்கள் அமர்ந்திருந்தால்
ஒதுக்கப்பட்டதாக நீங்கள் அமர்ந்திருந்தால், கைவிடப்பட்டதாக நீங்கள் இன்றைய அமர்ந்திருந்தால், எனக்கு எங்கிருந்து உதவி வரும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்தால், இறைவன் உங்களுக்கு சொல்லுகிற பதில் இதுதான். தாழ்நிலையில் இருக்கிற உன்னை நான் நிச்சயமாக உயர்த்துவேன். அன்னை மரியாளை உயர்த்தியது போல ஒரு சாதாரண யூத குலத்து பெண்ணுக்கு, அனைத்து யூத பெண்களையும் போல மீட்பர் பிறக்க மாட்டாரா, விடுதலை கிடைக்காதா என்கிற ஏக்கத்தோடு இருந்த பல ஆயிரக்கணக்கான பெண்களில் ஒருத்தி தான் அன்னை மரியாள். ஆனால் ஆண்டவர் பார்வையில் தன்னை தாழ்த்தி தாழ்ச்சியோடும் எளிமையோடும் எதிர்நோக்கோடும் வாழ்ந்ததால் அந்த ஒரு 15 வயது பெண்ணை இறைவன் தேர்ந்தெடுத்து பெண்களில் ஆசி பெற்றவள் நீ அப்படி என்று சொல்லி அவரை விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தி இருக்கிறார் என்றால் உங்களையும் உயர்த்துவார், என்னையும் உயர்த்துவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் 3 காரியம்தான் இன்றைய இந்த நாளினுடைய ஆன்மீக பூச்செண்டாக வீட்டுக்கு நம்ம மனசில் எடுத்து செல்வது. நம்பர் 1, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தற்பெருமையும் அகந்தையும் செருக்கையும் அழித்துவிட்டு இறைவன் மட்டுமே உயர்ந்தவர், இறைவன் மட்டுமே பெரியவர், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தான், வேற யாரும் கிடையாது. ஆகவே அவருக்கு நான் தாழ்ந்து தாட்சியோடு நடப்பேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படி என்று இறைவனின் தாயாக போகிற பாக்கியத்தை பெற்ற பிறகு அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை இது. நான் தான் இயேசுவுடைய அம்மா, மீட்பருடைய அம்மா, அதனால் எல்லாம் நீங்கள் எனக்கு அடிபணிங்கன்னு சொல்லலை. மாறாக இதோ இறைவனுடைய அடிமை என்று சொல்லுகிற அளவுக்கு தன்னை தாழ்த்தியது போல அன்னை மரியாளை பின்பற்றி தாட்சியை ஒவ்வொரு நாளும் ஆடையாக அணிவோம். 2வது, எனக்கு என்ன ஃபாதர் எந்த ப்ரேயர் கேட்டால் நடக்க மாட்டேங்குதே, எல்லாமே எனக்கு கெட்டதாகவே இருக்கு, கடவுள் எங்களை விட்டு தூரமாக இருக்கிறாரா, பயமாக இருக்குது, எல்லாரும் தீயவர்கள்லாம் நல்லா இருக்காங்களே அப்படி என்று தாட்சிக்கு இடையூறாக சாத்தான் என்ன பண்ணுவான், செருக்கை உள்ளே கொண்டு வந்து போடுவான், தற்பெருமையை உள்ளே கொண்டு வந்து போடுவான், பொறுமையற்ற நிலையை உள்ள வந்து கொடுப்பான். நீ கும்பிடுற சாமி உனக்கு எதுவுமே விடை தர மாட்டேங்குத, எதுக்கு நீ கொண்டாடுற அப்படின்னு. அன்புமிக்கவர்களே, இதான் 2வது பாடம். கடவுளுடைய உகந்த காலத்திற்காய் காத்திருப்போர்களை இறைவன் கைவிடுவதில்லை. 1 பேதுரு 5:6 திருவசனத்தில், ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க காலத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவருக்கு ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அப்படி என்றால் கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோடு காத்திருந்தால் கடவுளுக்கு ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவார் என்கிற 2வது செய்தி. அப்படி என்றால் கவலை கொள்ளாதே, திகையாதே, இறைவன் தான் வாக்களித்ததை நிறைவேறும் அளவுக்கு அவர் உயிர் மீது ஆணையிட்டு கூறுகிறார், உனக்கு வாக்களித்தது எல்லாமே நடக்கும் என்று. 2வது அழகான பாடம். 3வது, இந்த அன்றாட வாழ்வில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை, அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்கிறத கேளு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்கிற ஆணவம் மட்டுமே. தம்மை உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மையே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். லூக்கா 14:11. இவ்வார்த்தையில் கேட்டு அன்னை மரியாள் இது எத்தகையதோ அப்படி என்று கலங்கி நின்றால், எண்ணிக்கொண்டிருந்தால், சிந்தித்து கொண்டிருந்தால் என்று மத்தேயு 1:29 நம்ம பார்க்கிறோம். இறைவனின் தாய், மீட்பரின் தாய், அருள்மிக பெற்றவள் என்று சொல்லி இருந்தும் அன்னை மரியாள் தன்னையே தாழ்த்தி இது எத்தகையதோ அப்படி என்று தாட்சியோடு இருந்து எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு விண்ணவருக்கும் மன்னவருக்கும் விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் அரசியாக இந்த பங்கை இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற ஒரு அன்னையாக அவள் இருப்பதற்கான காரணம் தன்னை தாழ்த்தினால் இறைவன் அவரை உயர்த்தினார். இந்த அருமையான விழா காலங்களில் நம்முடைய குடும்பங்களில் தாட்சி என்கிற புண்ணியத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் என்கிற அந்த வரம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஒருவருக்கு விட்டு கொடுத்து ஆணவம் இல்லாமல் எளிமையிலும் தாட்சியிலும் விசுவாசத்திலும் எதிர்நோக்கிலும் வாழ வேண்டிய ஒரு வரத்தை இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம். உறக்க சொல்லுவோம், மரியே வாழ்க.